நண்பா, பிரபல ஐடி நிறுவனமான காக்னிசன்ட் அதாங்க சிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இங்கேருந்து இப்போ புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஹியூஜ் வேக்கன்சிக்கானது. காக்னிசன்ட்டோட ஆஃப் கேம்பஸ் ஹைரிங். ஆமாம், ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ எல்லா பெனிஃபிட்ஸுமே நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இதில் ஃபீ பே பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஜஸ்ட்டு ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாருமே இப்போ ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் அதை விட ஒரு பெரிய விஷயம் இப்போ பூம் ஆகிட்டு இருக்கு. அதாங்க ஏஜென்டிக் ஏஐ. நார்மல் ஏஐ மாதிரி வெறும் ஆன்சர் மட்டும் தராது. இந்த ஏஜென்டிக் ஏஐ உங்களுக்காக டாஸ்கே பண்ணும். லைக் ரிசர்ச் பண்ணும், பிளான் பண்ணும், டூல்ஸை யூஸ் பண்ணும், உங்களுக்காக அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் இந்த ஏஜென்டிக் ஏஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் த குட் நியூஸ் இஸ், நீங்கள் ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டா போதும். பொதுவாக ஏஐ கோர்சஸ் அப்படின்னாலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், இல்லைனா ரொம்பவே பேசிக்காக இருக்கும், இல்லைனா ஏதாவது டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சிம்பிளி லேர்ன். இவங்களோட ஏஐ அண்ட் ஏஜென்டிக் ஏஐ கோர்சஸ் வந்து டாப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் லீடிங் டெக் கம்பெனிஸ்னால டிசைன் பண்ணப்பட்டது. ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா, இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், கெரியரை ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே. ப்ளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் வித் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லிட்டே போகலாம். சிம்பிளி லேர்னோட ஏஜென்டிக் ஏஐ கோர்ஸஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கூகுளில் சிம்பிளி லேர்ன் ஏஜென்டிக் ஏஐ கோர்ஸ்னு சர்ச் பண்ணி சூட்டபிள் கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள், பிடிச்சிருக்குன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். சிம்பிளி லேர்ன். ஓகே, கமிங் பேக் டு த சிடிஎஸ் ஜாப். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம சூப்பர் செட் அப்படிங்கிற போர்ட்டலில் தான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். காக்னிசன்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் சில கம்பெனிஸ் லைக் விப்ரோ, டெலைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் செட் போர்ட்டல் மூலமாக தான் உங்களுக்கு தேவையான ஃப்ரெஷர்ஸ் ஹைரிங் எடுப்பாங்க. அஃபிஷியலான வெப்சைட்ஸ் தான் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் கொடுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி இன்ட்ரெஸ்டடாகவும் எலிஜிபிளாகவும் இருக்கிறவங்க சப்மிட் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையும் அப்ளை பண்ண கரெக்டாக இன்னும் 19 நாள் டைம் இருக்குது. அதாவது ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளே முற்றிலும் ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன ரோலுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். திஸ் இஸ் எ சர்வீஸ் டெஸ்க் ரோல். ஓகே, அதாவது நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் அளிக்கணும் இவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு. அதுக்கு நீங்கள் தான் முற்றிலும் ரெஸ்பான்சிபிள். அது மட்டும் இல்லாமல் ஐடி இஷ்யூஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதை ட்ரபிள் ஷூட் பண்ணி ரெசால்வும் பண்ணணும். ஓகே, இதுக்கு பெருசாக கோடிங் நாலேஜ் அப்படிங்கிறது இல்லை, கோடிங் ஸ்கில் தேவையில்லை. பட் வந்து இப்போ வந்து காக்னிசன்ட்க்கு நிறையா கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸில் ஏதாவது இஷ்யூ வருது, இல்லை டெக்னிக்கல் இஷ்யூ வருது, ஐடி இஷ்யூ வருது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே நீங்கள் தான் ரெக்டிஃபை பண்ணணும். இன்டர்னலாக ஐடி டீம்ஸ்க்கு அந்த இஷ்யூவை எஸ்கலேட் பண்ணி அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு ரெசால்வ் பண்ணி கொடுக்கணும். இந்த ரோலோட எக்ஸ்பெக்டேஷன் பாருங்கள். இதில் மெயினாக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது இங்கிலீஷ் வந்து எழுதவும் பேசவும் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ண வில்லிங்காக இருக்கணும். டெக்னிக்கல் நாலேஜில் நல்லா நீங்கள் வந்து சவுண்ட் நாலேஜாக இருக்கணும். ஓகே ஓகே ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையும் காக்னிசன்ட் ஃப்ரெஷர் ஹைரிங் ஃபார் டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் ப்ராக்டிஸ் சர்வீஸ் டெஸ்க் ரோலில் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் 3 இயர் ஃபுல் டைம் டிகிரி முடிச்சிருந்து அப்ளை பண்ணலாம். 2025 2026 பாஸ் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது என்னென்ன 3 இயர்ஸ் டிகிரி அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல காட்டுறேன். இதில் வந்து பாருங்கள், பிகாம், பிசிஏ, பிஎஸ்சி, பிஏ, பிபிஏ, பிவாக், பிஎம்எஸ் இந்த மாதிரி டிகிரிஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ரெக்ரூட்மெண்ட்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட 10th 12th டிகிரி எல்லாத்துலேயுமே 50% மேலே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ரெஸ்யூம் மேக்ஸிமம் 2 பேஜஸ் தான் இருக்கணும். அதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ உங்கள் ரெஸ்யூமில் உங்கள் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி லைட் பேக்ரவுண்டாக இருக்கணும். உங்களோட ஃபோட்டோ நல்லா ஃபேஸ் வந்து கிளியராக விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கணும். நல்லா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அந்த ரெஸ்யூமை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி நல்ல ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமாக அப்லோட் பண்ணுங்கள். அது என்ன ப்ரோ ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் அப்படின்னா, இந்த ரோலுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்கில் தெரியுமோ அதை நல்லா உங்கள் ரெஸ்யூமில் ஹைலைட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதாவது தெரியாத விஷயத்தை போடுங்க அப்படின்னு நான் சொல்லலை. இந்த ரோலுக்கு தகுந்தாப்பில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்டுங்க. ஓகே, இந்த மாதிரி மேனேஜர்கள் ஸ்கில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் போடுங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரி போர்ட்டலில் நம்ம அப்ளை பண்ணதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்
சிஸ்டம் தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். ஸோ இவங்க ரோலுக்கு தகுந்தாப்பில் யாரெல்லாம் வந்து ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் அவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நல்ல ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமை ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அதனால் தெரிஞ்சதை ஹைலைட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டாக ஒரு ரெஸ்யூம் வச்சுக்கிட்டு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு அதுக்கு அதையே அப்ளை பண்ணிகிட்டு இருப்போம். அது மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு ரோலுக்கு தகுந்தாப்பில் ரெஸ்யூமில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஹைலைட் பண்ணி மாடிஃபை பண்ணி அப்லோட் பண்ணால் ஷார்ட் லிஸ்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்னா என்ன, அதை எப்படி நீங்கள் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறதையுமே ரிசர்ச் வந்து பண்ணிவிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் சொன்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, பாஸ் அவுட் இருக்குது, இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த காக்னிசன்ட் நம்ம தமிழகத்துலையுமே இருக்குது. பர்மனெண்ட் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. இனிஷியலாக ட்ரெயினி ஆகும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை பர்மனெண்ட்டும் பண்ணிப்பாங்க. இது இந்த ரோலும் இல்லை, நார்மலாக எல்லா ரோலுக்குமே. ஏன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு இவங்களோட ப்ராசஸ் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் அவங்க ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி அப்போயும் டீசெண்டான சேலரி, அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டும் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னல் அலவன்ஸ், பெனிஃபிட்ஸு, கேப் ஃபெசிலிட்டி, வெல்கம் கிட் எல்லாமே உண்டுங்க. இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை டக்குன்னு தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.